சீமான் அண்ணனுக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான். கருத்து சுதந்திரம் மதிக்கக்கூடியதுதான். நம்ம இல்லைன்னு சொல்லல. கருத்து சுதந்திரம் மதிக்கக்கூடியது. கருத்துக்களை நம்ம உள்வாங்க வேண்டியது. அரசியல்னு வரும்போது எல்லா கருத்துக்களையும் நம்ம கண்டிப்பா கேட்டுக்கணும். அதுல தவறு கிடையாது. நீங்க நேரம் கிடைத்தால் நக்கீரன் கோபால் அவர்களுடைய பேச்சை கேளுங்க. அவர் கருத்து சொல்றாரா இல்ல அநாகரிகமாக பேசுறாரா அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஒரு பொறுப்பான ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக இந்த நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக அவர் உட்கார்ந்திருக்கும் போது அவரை ஒருமையிலும் அவருடைய குடும்பத்தை பத்தியும் தகாத வார்த்தையிலும் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை வச்சு தகாத பேச்சுகளையும் ஒரு பொது மேடையில பேசுறாருன்னா அது எப்படி கருத்து சுதந்திரம்னு நீங்க சொல்லுவீங்க? ஒரு கருத்து சொல்வது தவறில்லை. அந்த கருத்துல ஒரு பொறுப்பு இருக்கணும். மக்களுக்கான நல்ல விஷயங்கள் இருக்கணும். ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கணும். அவருடைய தனிப்பட்ட முதல்வருடைய தனிப்பட்ட விஷயத்த பேசுவதுதான் இங்க உங்களுக்கு பொறுப்புடைமையா? முதல்வருடைய தனிப்பட்ட விஷயத்தை பேசுவதுதான் நீங்கள் உங்களுக்கு கருத்து சுதந்திரமா? அவரை தனிப்பட்ட முறையில ஒருமையில விமர்சிப்பதுதான் உங்களுக்கு நாகரிகமா? இவர் கருத்துங்கிற பெயர்ல ஆபாசத்தை பேசுறார். முன்னாடி ஆபாசத்தை எழுதிக்கிட்டு இருந்தார். இப்ப ஆபாசத்தை மேடைக்கு மேடை பேசுறார். முதல்ல சீமான் அதை கண்டிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒருமையில நீ எப்படி பேசுற நக்கீரன் கோபால நீங்க கேள்வி கேட்டிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். உனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிற மாதிரி நீ நாகரிகமாகவும் ஒரு முறையாகவும் ஒரு பொறுப்புணர்வோட நீ பேசணும். இது உன்னுடைய கடமை. நீ ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. உனக்கு அப்போ ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை நீ மரியாதையாக பேச வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இருக்கு. அதையும் நீ உணர்ந்து செயல்பட வேண்டும். 2 வரியை நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நடுநிலைவாதின்னு நம்ம சொல்லி இருக்கலாம்.